ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. லட்சுமண் ராஜா பழனி கவுண்டர் என்பது மேடைக்கு அழைக்கின்றோம். அவர் வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு வருமானம் யாருக்கு வரும் அப்படின்னு தலைப்பு, யார் யார் வெளிநாட்டு போவாங்க அப்படின்னு தலைப்பில் பேசுறாரு. ஐயா அவர்களுக்கு வாங்க ஐயா. படம் போட்டுங்க. உங்கள் சார்பாக நல்ல ஒரு கரகோஷம் எழுப்புங்க. வெளிநாட்டு கிரக அமைப்புகள் எப்படின்னு பேசுறீங்க, நல்லா குறிச்சு விடுங்க. அற்புதமான ஆராய்ச்சியாளர் ஐயா, பேசுங்க. இங்கு கூடியிருக்கும் எனது குருநாதர் ஏழுமலை அவர்களுக்கும் மற்றும் இங்கு திரளாக திரண்டிருக்கும் ஜோதிட வல்லுநர்களுக்கும் மற்றும் ஆராய்ச்சியாளர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வெளிநாடு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, வெளிநாடுனா எது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. IAS, IPS, IFS மூணாவது இடத்துல இருக்கிறதா வெளிநாடு. IFSனா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஃபாரஸ்ட் கிடையாது, ஃபாரின். அதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை மந்திரின்னு சொல்லி ஒரு சில டிபார்ட்மெண்ட வச்சிருக்கிறாங்க அரசாங்கத்துல. இன்னைக்கு ரேட்டு சிங்கப்பூரினுடைய டாலர் ரேட்டு ₹64.78. இன்னைக்கு இந்த நிமிடம் நாம ₹1 சம்பாரிச்சோம்னா சிங்கப்பூரினுடைய டாலர் ₹1 நம்ம நாட்டு காசுக்கு ₹64.78 டாலருடைய மதிப்பு. அப்ப வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இல்ல வெளிநாட்டுக்குரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு சிம்பிளான சில ரூல்ஸ் எனக்கு தெரிஞ்சது, நான் படிச்சது, என்னுடைய ஆய்வுல நான் பார்த்த வரைக்கும். நீங்க எங்கேயும் தேடிட்டுலாம் அழைய தேவையில்லை. முன்னாடி வீடு, அக்கத்தோடு, மாமன், மச்சான், அண்ணன், தம்பி வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, சித்தப்பா பெருப்பா யாராவது வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. சும்மா அவங்களோட டேட்டா பர்த் வாங்கி, அவங்களோட ஆரோஸ்கோப் வாங்கி சும்மா செக் பண்ணி பாருங்க, கிராஸ் செக்கிங் பண்ணி பார்த்தா நாம மட்டும் இந்தியன் ரூபாய் கரன்சில சம்பாதிக்கிறோம், அவங்க எல்லாம் எப்படி டாலர்ல சம்பாதிக்கிறாங்க? அப்ப அது எந்த கிரக அமைப்பு அப்படின்னு பையன் சொன்னாரு. விதின்னு ஒண்ணு இருந்தா விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப சில ரூல்ஸை மட்டும் சொல்றேன், இப்படி இருந்தா அவங்க வெளிநாட்டு வருமானம் போலாம். முதல்ல எடுத்த உடனே அது எந்த லக்கணமா வேணாலும் இருக்கட்டும், எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும், நிலராசி, நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசின்னு மொத்தம் 4 ராசியை பிரிச்சிருக்கிறாங்க. நீர் ராசியில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துறான். அந்த நீர் ராசினா கடகத்துல இருந்து, விருச்சகத்துல இருந்து, மீனத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துறான். அவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. அது எத்தனாம் பாவம், அட்லீஸ்ட் வெளிநாட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு ரூபத்துல வெளிநாட்டினுடைய தொடர்பு அவங்களுக்கு ஏற்பட்டுரும். இது பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது இது ஒண்ணு முடிஞ்சு போச்சு, நீர் ராசி சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது சந்திர தசை. ஏன்னா 2.25 நாள், 2 நாளைக்கு மேல 3 நட்சத்திரம் ஒரு நாளைக்கு கடந்துட்டு வருது. ரொம்ப ஸ்பீடா பயணிக்கக்கூடிய கிரகத்துல சந்திரன் ஒண்ணு. சந்திர திசை யாருக்காவது நடக்குது, சந்திர திசை நடந்தா அவங்களும் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆத்தா தாண்டி, கடலை தாண்டி, மலையை தாண்டி போகக்கூடிய சந்திர திசை நடந்தாலும் போகலாம். இது 2 சந்திர திசை நடந்தா. இதுக்கு அடுத்தது எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை இப்படி நடந்தாலும் அவர்கள் தலைமறைவு வாழ்க்கை, பரிதேசி வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை. வெளிநாட்டுக்கு போகலாம், இல்ல ஒரு கொள்ளை மத்தபடி ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஏறிவிட்டு தலைமறைவா போயிருக்கலாம். தலைமறைவா போய் உட்கார்ந்தாலும் கை கால் ஆட்டிக்கிட்டு இருக்க முடியாது. வீட்டை விட்டு நவுந்துட்டாவே, வீட்டை விட்டு வெளியில போயிட்டா பூர்வீகத்தோடு நவுந்துட்டாவேனா வெளிநாடு, வெளி உலகம், அதனுடைய கிரகம். அதுக்கு அடுத்தது இப்படி இருந்தா பரதேச தலைமறை வாழ்க்கை. இதுக்கு அடுத்து ராஜதசை நடக்குது. இந்த ராஜதசை நடந்ததுன்னா 1000 யானைகளுக்கு எப்படி ஒரு பலம் இருந்தா அந்த ஒரு இருக்குமோ அது போல பலம் இந்த ராகு தசைக்கு மட்டும் உண்டு. இதுவும் அந்நிய மொழி, அந்நிய பாஷை, அந்நியர்களோட தொடர்பு, இது போல ஒரு அரபு கண்ட்ரிகளோட தொடர்பு ஏற்படும். ராகு தசை நடந்ததுன்னா
குறிப்பா முஸ்லிம் கண்ட்ரி இருக்குங்க இல்லையா, இந்த கண்ட்ரிகளுக்கு போவாங்க. பர்டிகுலரா எந்த நாட்டுக்கு போகணும்னு கேட்பாங்க. ராஜதசை நடக்கணும், அவனுக்கு அரபு நாடு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கடுத்து கேது, இந்த திசை இந்த கேது நடந்தாலும் வெளிநாட்டு யோகம் உண்டு. இது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. இதை தாண்டி நான் டாலர்ல சம்பாதிப்பேன் எப்படி சூட்சமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல இருந்தாலும் 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்தாலும் அவங்களுடைய வருமானம் டாலர்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க டிராவல் சர்ஜரி நடத்துவாங்க. அதுக்கு 4ஆம் இடத்தையும் கம்பேர் பண்ணி இந்த 2 ரூல்ஸோட டிராவல் சர்ஜரி நடத்துறாங்க இல்லையா, பாஸ்போர்ட் இருக்குது, விசா இருக்குது, ஏர் டிக்கெட்ஸ் இருக்குது. நிறைய ஒரு வெளிநாட்டுக்கு நீ போகணும்னா அதுல நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. பிளைட் ஏறணும்னாவே நம்ம பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு போற மாதிரி கிடையாது. பாஸ்போர்ட் எடுக்கணும், அங்க எந்த கம்பெனிக்கு போறேன்னு உங்களுக்கு விசா அடிக்கணும், மற்றபடி உனக்கு என்ன வேலை என்னன்ற மாதிரி இருக்கணும், உனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். இது 2 நாட்டோட சம்பந்தப்பட்டது. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நம்ம போனா 2 நாட்டுக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ 1-6 கனெக்ஷன், 6ஆம் இடம் தான் வேலை சர்வீஸ் சொல்லிட்டோம். 1-6 கனெக்ஷன் ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு டாலர்ல வருமானம் உண்டு. அதே போல 2-6, அதாவது கரன்சியில இல்ல, நம்ம கரன்சியில இல்ல டாலர்ல அவங்க வருமானம் எந்த நாடா வேணாலும் இருக்கட்டும். அப்படி வருமானம் வருதுன்னா 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் தொடர்பு ஏற்பட்டால் அங்கேயே போய் தொழில் செஞ்சிடறாங்கன்னு வச்சுக்க, கம்பெனி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு 10ஆம் இடம் முக்கியம் ஆகணும். 2-6-10 இது கூட நீர் ராசி தொடர்பு ஏற்படணும் அந்த காலகட்டம். அது ஒரு கிரகம் நடக்கிற இது நான் சொல்றது போல ஹில்ஸ். இப்படி எப்படி இருந்தா அவங்களுக்கு வெளிநாட்டினுடைய வருமானம் வாய்ப்பு உண்டு. சரி, இப்ப நம்ம கூட படிக்கிறாங்க, நம்ம இருக்கிறாங்க. சரி, நான் என் பையனை என்னப்பா எல்லாமே இப்படி படிக்கிறாங்க, ஒரு வெளியுறவுத்துறை படிப்பாகலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, யார் பிளைட்டை பத்தி அவங்க படிக்கிறாங்கன்னு வச்சு நீங்க பாத்திருப்பீங்க. அவங்க எல்லாம் காற்று ராசியில் இருக்கணும். ஏரோநாட்டிக்கல் படிக்கிறாங்க அப்படின்னா என்னன்னா அவங்க காற்று ராசியில இருக்கணும். அவங்களுக்கு நிலராசி ஒத்து வராது, நெருப்பு ராசி ஒத்து வராது, நீர் ராசி ஒத்து வராது. காற்று ராசியில இருந்தா மட்டும்தான் ஏரோநாட்டிக்கல் படிக்க முடியும். அப்ப காற்றுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கக்கூடியது வெளிநாடு. அப்ப ஐஎஃப்எஸ் ஒருத்தவங்க போறாங்கன்னா அவங்க காற்று ராசியில இருந்து அந்த வெளியுறவுத்துறை தூதரகம் அது போல படிக்கிறதுக்கும் சொல்லலாம், வேலைக்கும் சொல்லலாம். எல்லாமே நம்ம இது நம்ம எடுத்த உடனே ஒரு முடிவு பண்ணக்கூடாது. இதுக்கு நிறைய அனுபவம் வேணும். 2வது 3ஆம் அதிபதி தசை, 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை. இப்படி தசை நடந்ததுன்னா யாராவது உங்களை பார்க்க வராங்க, அப்பா நீ 6ஆம் அதிபதி தசை நடக்குது, 3ஆம் அதிபதி தசை நடக்குது, 8ஆம் அதிபதி தசை நடக்குது, இங்க இருந்தா வம்பு வழக்கு கோர்ட்டு அவமானம் அசிங்கம் வரும். நீ கேரளாவோ பெங்களூரோ மெட்ராஸோ மதுரை அதை தாண்டி வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு நாட்டப்புறம் போயிடு. அங்க போனேன்னா இங்க தோஷமாக இருக்கிறது அங்க யோகமா மாறி போயிடும். இங்க எது தோஷம்னு சொல்றோமோ அங்க யோகமா மாறி போயிடும். அப்ப அதுக்கு சுபகிரகத்தினோட தொடர்பு அவங்களுக்கு இருந்ததுன்னா அந்த வெளிநாட்டுக்கு போய் ஒரு சுகமான வருமானம் பண்ணுவாங்க, சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல அந்த சுபகிரகத்தினுடைய தொடர்பு இல்லை, இவனுடைய கருமை அங்க போய் தொடர்புனா அங்கதான் ஒட்டகம் மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறதுன்னு சொல்லி அங்க போய் கஷ்டப்படுறாங்க இல்லையா. நம்ம நாணயத்தின் இருபக்கன்ற மாதிரி பாரதி ராஜா படத்துல சொல்லும் போது பாரதி ராஜா ரயில்ல ஏற வரைக்கும் தான் கஷ்டம் காட்டுவாரு. அதுக்கப்புறம் ஏறிட்டு போய் அவங்க என்ன கஷ்டப்படுறன்றது காட்ட மாட்டாங்க. அதனால முன்னாடி இருக்கிறத மட்டும் பாசிட்டிவ் மட்டும் சொல்லிட்டு இருப்பாரு, நெகட்டிவ் எடுத்து சொல்லணும். அப்ப நெகட்டிவ் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாபா இந்த கஷ்டம்லாம் உனக்கு வரும். நம்ம ஜோதிடர்கள் என்ன பண்றோம், எடுத்த உடனே 4 வாரத்தை நல்லது சொல்லிடுறோம். ஓப்பனிங் நல்லது சொல்லுங்க, இலைமறைவா காய்மரவா நாம என்ன பண்ணோம் அவங்களுடைய நெகட்டிவ் சொல்லிடணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் சூதனமா எச்சரிக்கையா இருந்துக்கு, இல்ல ஒரு கோயிலுக்கு போ, இல்ல குளத்துக்கு போ அப்படின்னும் போது சரி இது வெளிநாடு. சரி நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன், 1ஆம் அதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை நடந்ததுன்னா அவர் என்ன பண்ணுவாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டு தாய்நாடு மேல தாய் வீட்டு மேல மோகமா இருப்பாரு. வெளிநாட்டுக்கு போயிடுவாரு, போன உடனே அவருடைய சிந்தனைப்புறம் என்ன இருக்கும், இங்க நம்ம வீட்டை தேடி இருக்கோம், குலதெய்வத்தை போயிருக்கோம், அங்க போன உடனே நம்ம கோயிலுக்கு பணம் கட்டுற டொனேஷன் இங்க இருக்கும்போது 50 பைசா 5 ரூபாய் கேட்டாலும் கோயில் கட்டுறதுக்கு பணம் தர மாட்டான். அப்ப அங்க வெளிநாட்டுக்கு போயிடுவான். வெளிநாட்டுக்கு போன உடனே இங்க இருந்து ஒரு 6 பங்காளிங்க குரூப் போன் அடிப்பாங்க, அப்பா நம்ம கோயில் இப்படி கிடைக்குது சரி பண்ணிடலான் இருக்கிறோம், என்னன்றேன் அந்த கோயிலுக்கு மொத்த செலவு எவ்வளவு சொல்லு, நானே ஒரே செக்கா போட்டு கொடுத்துறேன். அப்ப என்ன பண்ணா அங்க 5ஆம் அதிபதி தசை 9ஆம் அதிபதி தசை சப்போர்ட் பண்ணிவிடும். இங்க இருந்து போற வரைக்கும் ஒரு தசை போய் லேண்டிங் ஆனா அடுத்த தசை மாறிடுது இல்லைங்களா. அப்ப அங்கிருந்து வரும்போது 1, 5, 9 நடந்ததுன்னா
அவங்களுக்கு பூர்வீகத்தின் மேல நாட்டம் ஏற்படும். வெளிநாட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வெளிநாட்டுல வந்து வேலை செய்யறது எதை வந்து நான் அவங்கள போய் கேட்டேன்னா என்ன பண்ணு, நான் வந்து படியாளுக்கு போயிருக்கிற மாதிரி இருக்கிறேன், என்னால என் சொந்த வீடு மாதிரி சொந்த ஊர் மாதிரி ஆகாது, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போலாதான்னு சொல்றாங்க இல்லையா. இது 1-5-9 தொடர்பு ஏற்பட்டதுன்னா அங்க போய் சம்பாதிப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய பாசங்கள் பூரா எங்க இருக்கும்? தாய் நாட்டை நோக்கியும் தாய் மண்ணை நோக்கியும் பூர்வீகத்தை நோக்கி இருக்கும். இது வந்து வெளிநாடு. அதுக்கடுத்து வந்து 3ஆம் இடம். 3ஆம் இடத்தினுடைய வந்து பொதுவா எல்லாமே ஒன்னோட ஹில்ஸா சொல்லிட்டு வரேன். அதுக்கடுத்து 4ஆம் அதிபதி தசை நடந்தாலும் வெளிநாட்டுக்கு போகலாம். அவங்க 4ஆம் அதிபதி தசை நடந்தா வெளிநாட்டுக்கு எதுக்கு போவாங்கன்னா படிப்பு சார்ந்து போவாங்க, உயர்கல்வி. இப்ப ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போறவங்க வேலைக்கு போறாங்க, ஒரு சிலர் படிக்கிறதுக்கு போறாங்க. சரிங்க, நான் படிக்கிறதுக்கும் போகல வேலைக்கும் போகலங்க, ஒரு நாள் சுத்தி பாக்குறேன்னா அப்ப 5ஆம் இடம் இன்ப சுற்றுலா கேளிக்கை. 5ஆம் இடத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டா எங்க போனோம்? சுற்றுலா போயிட்டு வராங்க. ஒரு 4 நாள் 5 நாள் டூர் பேக்கேஜ் மாதிரி போறாங்க இல்லையா, இன்ப சுற்றுலா. அந்த இன்ப சுற்றுலாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடம். 6ஆம் இடம்னா அவங்க வெளிநாட்டுக்கு போயிடலாம். 7ஆம் இடம் வந்து ஒரு சிறு பயணம், சும்மா ட்ரிப் மாதிரி. 7ஆம் அதிபதி தசை நடந்தாலும் வெளிநாடு வாழ்க்கை அமையும். 8ஆம் இடம் வந்து 9 சொல்லிட்டேன். 10 அந்த 6 4 8 12 கனெக்ஷன் பண்ணி 10ஓட இருந்தா அவரே வந்து ஒரு பிரான்ச் வச்சு தொழில் நடத்துவாரு. நான் ஒரு ஏஜென்சி வச்சு நடத்துறேன், டிராவல்ஸ் வச்சு நடத்துறேன், பாஸ்போர்ட் எடுத்து தரேன், விசா எடுத்து தரேன், பிசிசி கிளியரன்ஸ் பண்ணி தரேன். இவர் ஒரு 10 பேர்த்த ஆள் அங்க அனுப்புவாரு. அது போல வந்து அந்த 11ஆம் இடம் வந்தா அதுல லாபம் அவருக்கு வரும். 12ஆம் இடம் வந்தா விரயங்கள் வந்துடும். இதுதான் வெளிநாட்டினுடைய இது. இதை தாண்டி வெளிநாட்டுக்கு நீங்க என்ன படிக்க போறதோ ஐஎஃப்எஸ் படிக்கின்ற மாதிரியா இப்ப நான் சொன்னதை வந்து ஒரு ஆய்வா நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய அறிவுக்கு எவ்வளவு எட்டுதோ இது எந்தெந்த ரூல்ஸ் உங்களுக்கு ஒத்து வருதுன்னு பாருங்க. விதின்னு ஒண்ணு இருந்தா விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கும். எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது. அதுல யோகம் என்ன, கரணம் என்ன, நட்சத்திரம் என்ன, திதி என்ன, அன்னைக்கு என்ன அந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது, இவ்வளையும் வச்சுதான் நம்ம இதெல்லாம் முடிவு பண்ண முடியும். எனக்கு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு கொடுத்த ஏழுமலை அவர்களுக்கு நன்றி பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன்.